திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகாவை சார்ந்த கிராமம் கரையாப்பலூர். இந்த கிராமத்தில் சுற்றிலும் 20க்கும் மேற்பட்ட சிறு சிறு கிராமங்கள் உள்ளன. இந்த கரையாப்பலூர் ஊராட்சியில் மட்டுமே சுமார் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் குடவாசல் பேரூராட்சி பகுதியில் உள்ள திடக்கழிவு மற்றும் மலக்கசடுகளை சுத்திகரிப்பதற்காக சுத்திகரிக்கும் நிலையம் ஒன்றை உருவாக்க மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்து அதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக கரையாப்பலூர் கிராமத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்கலாம் என அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். அதிகாரிகளின் இந்த முடிவுக்கு கரையாப்பலூர் கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த கிராமத்தைச் சுற்றிலும் 20க்கும் மேற்பட்ட சிறு சிறு கிராமங்கள் இருப்பதாலும் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதாக உள்ள இடத்திற்கு அருகில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடுகாடுகள் உள்ளதாகவும், அந்த பகுதியில் விவசாயிகள் நெல்மணிகளை காய வைக்கும் களம் உள்ளதாகவும், மேலும் அந்த பகுதி மற்றும் அந்த பகுதியைச் சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள ஏழை மக்கள் ஆடு மாடு மேய்க்கும் இடமாக இருப்பதாலும் இந்த இடத்தில் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்கக்கூடாது என கூறி கரையாப்பலூர் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் கிராம மக்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர். இது குறித்து குடவாசல் வட்டாட்சியரிடம் கேட்டபொழுது அங்கு எந்தவித முன் நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், இடம் மட்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், மக்கள் எதிர்ப்பின் காரணமாக இந்த பிரச்சினை குறித்த முடிவை மாவட்ட நிர்வாகம் எடுக்கும் என தெரிவித்தார். என் பேர் கட்டளை வெங்கடாஜலம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கரையாப்பாளையூர், அகில இந்திய அதிமுக ஒன்றிய தலைவர். இந்த கரையாப்பாளையூர் பஞ்சாயத்துல, கொடாச்சி ஒன்றியம் கரையாப்பாளையூர் பஞ்சாயத்துல கட்டளை கிராமத்துல திட்டக்கழிவு மனித கழிவை சுத்திகரிக்கிற ஆளை ஒண்ணு கொண்டு வரதா தெரியுது. அதுக்குதான் கலெக்டர் மனு வந்திருக்கிறோம். அந்த கழிவு வந்துச்சுன்னா நாங்க அது எங்களுக்கு தேவையில்லாத இடம். அது வந்து அந்த அந்த தடல்ல சனி மூலையில ஒரு இது எஸ்சி மயானம், அதுக்கு மேல்புறத்துல பிசி மயானம், அது அந்த நெல்கலம் இருக்கு. அது எங்க விவசாயிகள் நாங்க எல்லாரும் அங்கதான் நெல்லை ஓத்துவோம், வர்ற நெல்லை அங்க போடுவோம். ஆடு மாடு மேயறதுக்கு அந்த இடம் தான். அதனால அந்த திடக்கழிவு வந்து ஃபேக்டரி எங்களுக்கு வேணாம். 44 பஞ்சாயத்துல கோடாகிரி தான் குப்பை தட்டாங்க யூஸ் பண்றேன் நான் நினைக்கிறேன். அதனால வந்துச்சுதான் நாங்க மனிதனை திரட்டி நாங்க எல்லாரும் வந்து போராடுவோம். அதனால இப்ப கலெக்டருக்கு நாங்க மனு வந்திருக்கோம். கொடுத்துட்டு அவங்க சரியான எதிர்வரலைன்னா அப்புறம் எங்க மேல உள்ள தலைவர்கள்லாம் கலந்து நாங்க அதுக்கு வந்து முழுமையா எதிர்ப்போம். எங்களுக்கு அங்க வந்து அங்க வரக்கூடாது. அந்த எங்க கரையாப்பலூர் பஞ்சாயத்தை குப்பை தட்டியா ஆக்க வேணாம். அதனால அது சுத்தி பாக்கம், கரையாப்பாளையூர், கட்டளை, கல்லுக்குழி, பூங்காவூர், ஆப்பாவூர், நெட்டுப்பை, நிறைய ஊர் இருக்கு. ஆனா அந்த கழிவுழி எங்களுக்கு வேண்டாம். அப்படி வந்துச்சுதான் நாங்க மக்களை தட்டி போராடுவோம்.